இவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த ஒரு சம்பவம். இவர் நகைச்சுவையான ஒரு நபித்தோழர். இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனா வறுமையான நபித்தோழர், அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஒரு முறை மார்க்கெட்டுக்கு போறாரு, ஒரு அழகான ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொருத்தமாயிக்குமே அப்படின்னு அதை எடுக்கிறார். வியாபாரிகிட்ட சொல்றாரு, பின்னால வாங்க. வியாபாரியை கூட்டிட்டு என்ன செஞ்சிட்டாரு, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராரு. கதவை தட்டி ரசூலுல்லாஹ் அழைச்சு, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கான அன்பளிப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆசையோடு அதை என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அப்படி எடுத்த நேரத்தில் அவ வியாபாரி வந்து கேட்கிறாரு, என்ன பணம் அப்படின்னு. உடனே இவர் சொன்னாரு, வந்தவர், அல்லாஹ்வின் தூதரே பணத்தையும் கொடுத்துருங்க. இந்த ஹதீஸை நாம பார்க்கிறோம். இது வந்து நுஐமான் என்ற நபித்தோழருக்கு நடந்தது. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அழகான ஒரு தலைவர், என்ன ஒரு அன்பான ஒரு தலைவர். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். நீ எனக்கு அன்பளிப்பாக தரலையான்னு கேட்டாங்க. அன்பளிப்பாக தான் தந்தேன் அல்லாஹ்வின் தூதரே, ஆனா பணம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், சிரித்து விட்டு பணத்தை கொடுத்தார்கள் என்றதை பார்க்கிறோம். ஏழுமா நம்ம அவருடைய உள்ளத்துல அன்பளிப்பு செய்யணும் என்கின்ற உணர்வை நபி அவர்கள் எப்படி மதித்தார்கள் என்றதை பாருங்க. நம்மளால முடியுமா சகோதரர்களே? அதுதான் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்களோடு மிகவும் கருணையுள்ள ஒரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம். மிகவும் கருணையுள்ள ஒரு தூதரை அனுப்பி